பிரைஸ் தி லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை சங்கீதம் 20:2. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம், பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அந்த காலத்திலே தேவன் பூமியில் இருந்த தேவாலயமாகிய வாசஸ்தலத்தில் அவருடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணினார். இப்போது அவர் உண்மை ஆலயமாகிய உயிருள்ள ஆலயத்தில் வாசம் பண்ணுகிறார். எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 21-22 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆம், கர்த்தர் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புகிறவர் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு நாட்களிலே நாம் பார்த்தோம். இன்றைய நாளிலே நாமே அவருடைய ஆலயமாக, அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக நாம் இருக்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராக மாத்திரமல்ல, அதற்குரிய பிரதிபலனை நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு மனுஷன் அநேக புண்ணிய ஸ்தலங்களை தேடி அலைகிறான். ஆனால் தேவன் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஒரு மேன்மையாக, நீங்களே நான் வசிக்கும் ஆலயம், நான் தங்கும் இடம் என்று அவ்வளவு ஒரு உரிமையை அவர் தந்தருளியிருக்கிறார். தேவன் நமக்குள் வாழ்கிறார், நம்மோடு கூட அவர் ஜீவிக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இதை நாம் அநேக நேரங்களிலே மறந்து போய் தேவன் எங்கே என்று தேடுகிறோம். தேவன் நமக்குள், நம்முடைய உணர்வாய், நம்முடைய உயிராய், நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். இந்த நாளிலே நமக்கு தேவைகளை, நம்முடைய காரியங்களை நமக்கு செய்தருளுகிறவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து நாம் நடக்க வேண்டும். அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனிடத்தில் கேட்கிற பொழுது தேவன் நமக்கு ஒத்தாசை அனுப்புகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே உங்களுடைய காரியங்கள் சின்னதோ பெரியதோ எதுவாக இருந்தாலும் தேவன் எனக்குள் வாசம் பண்ணுகிறார் என்பதை விசுவாசித்து, நானே அவருடைய ஆலயம் என்பதை நீங்கள் நம்பி அவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து காத்திருந்து நீங்கள் வேண்டுதல் செய்கிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு அவைகளை, உங்களுக்கு ஒரு ஒத்தாசையை தேவனே உங்களுக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தையின் மூலியமாக எங்களுக்கு நீர் உயர்ந்த அடைக்கலமாகவும், ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசையை அனுப்புகிறவராகவும் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது எங்களோடே இருக்கிறபடினாலே எல்லா காரியங்களையும் நீர் நன்மையாய் வாய்க்க பண்ணுகிறதற்காய் நன்றி. இந்த நாளை ஆசீர்வதித்து சுகத்தினாலும் பலத்தினாலும் ஆரோக்கியத்தினாலும் சௌக்கியத்தினாலும் நன்மையினாலும் எங்களை நிறைத்து வழி நடத்துவீராக. கிருபையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.